ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல காவேரி வந்து விஜய்க்காக சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு ராகினி வராங்க. வேலைக்காரங்க தானே சமைச்சிட்டு இருப்பாங்க, நீ என்ன சமைச்சிட்டு இருக்க, விஜய் ஒன்ன சமைக்க விட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் புருஷனுக்காக நான் சமைக்கிறேன், சகலமே நானே அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராகினி காவேரியை வெறுப்பேத்திரமே பேசுறாங்க. பதிலுக்கு காவேரியும் ராகினியை வெறுப்பேத்திரமே பேசுறாங்க. ராகினி அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க. காவேரி வந்து சமைச்சிட்டு இருக்கதை வந்து விஜய் பாக்குறாங்க. நம்மளுக்காக சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கா, அவளுக்கு தெரியாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சர்ப்ரைஸ் பண்றமே போறாரு. விஜய் வந்து காவேரி செஞ்ச எல்லா டிஷ்ஷுமே டேபிள் எடுத்து வைக்கிறாரு. காவேரி வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க. வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. விஜய் வந்து காவேரிக்கு ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்து வெண்ணிலா வந்து கோவமாறாங்க. விஜய் வந்து ஊட்டி வரும்போது அதை வந்து தட்டி விட்டுறாங்க. காவேரியோட கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. காவேரியை பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. விஜய் வந்து காவேரியை தூக்க வராரு. வெண்ணிலா வந்து விஜயை பிடிச்சிக்கிறாங்க. அந்த பிளேஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. காவேரி அந்த பிளேஸ்ல இருந்து விஜயை முறைச்சிட்டு போயிடுறாங்க. பாட்டி வந்து வெண்ணிலாவை திட்டுறாங்க. விஜயும் காவேரியும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெண்ணிலாவுக்கு வந்து தலை வலிக்குது. வெண்ணிலா வந்து பேஷண்ட் இப்படிலாம் பேசாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. விஜய் வந்து காவேரியை சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க. காவேரி அந்த பிளேஸ்ல அழுதுட்டு இருக்காங்க. விஜய் வந்து சாரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெண்ணிலா பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. வெண்ணிலா நல்ல பொண்ணு தான், அவ இப்படிலாம் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அவன் நல்ல பொண்ணுன்னு சொல்றதுக்காக தான் வந்தீங்களா, என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக வரலையா, உங்க தோல் மேல வேற சாஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. விஜய் கிட்ட ஒண்ணு கேட்கவான்னு சொல்லி கேட்கறாங்க. வெண்ணிலா வந்து சரியானதுக்கு அப்புறம் நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட நேச்சர் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல அவன் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலாவால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து சமாதானப்படுத்துறாரு. தேங்க்யூ.